எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் ஒரு முறை நம்முடைய வலைவலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பதவியேற்றதுக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு நேரில் சென்று அவரை பார்த்து மரியாதை செய்து வாழ்த்து பெற்று வந்தார். அதுக்கப்புறமா வைகோ அவர்களுடைய வீட்டிற்கு சென்றிருந்தார். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அங்கேயும் வாழ்த்து பெற்று வந்திருந்தார். இப்படி பல அரசியல் தலைவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்தார். நமக்கு ஒரு சின்ன ஒரு மனக்குறை இருந்தது. ஏங்க, எத்தனை கட்சி தலைவர்களெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்க, ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிறவங்களாம் நீங்கள் சந்திக்கிறீங்க, மக்கள் நீதி மையம் என்னும் ஒரு மாபெரும் கட்சி இருக்குது, அதை நீங்கள் சந்திக்காமே விட்டீங்களே அப்படின்ட்டு ஒரு மனக்குறை உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி, நம்முடைய ஐயா கமல்ஹாசன் அவர்களும் சரி தம்பி பாவம் வரத்துக்கு கஷ்டப்பட மாட்டேங்குது, ஏகப்பட்ட நிறைய வேலைங்க இருக்க மாட்டேங்குது, சிஎம் வேறு ஆயிட்டாப்ல அப்படின் போது நம்ம எதுக்கு அவரை தொந்தரவு பண்ணணும், நம்மளா போயிட்டு அவரை சந்திச்சுட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடலாமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவரே போயிட்டு நேரடியாக விஜய் அவர்களை சந்தித்து வாழ்த்து சொல்லிட்டு வந்திருந்தாப்புல. இப்படியாக ஒரு பக்கம் இந்த ட்ராக் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. இதன் அடிப்படையில் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ரஜினிகாந்த் ஏன் சிஎம் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாரும் ஒரே துறை சார்ந்தவர்கள் இல்லையா, சினிமா துறை சார்ந்தவர்கள் இல்லையா. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட நடிகர் கார்த்தி அவர்கள், அப்புறம் நாசர், இன்னும் உள்ளிட்ட கருணாஸ் மாதிரி சில நடிகர்கள் வந்து அவரை சந்தித்து எல்லாம் வந்து வாழ்த்து பெற்று வாழ்த்து சொல்லி சில கோரிக்கைகள்லாம் முன் வச்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் ஏன் அமைதியாக்கிறார் அப்படின்ற கேள்வி எல்லார் மனதில் இருந்துச்சு. இந்த அடிப்படையில் சமீபத்தில் ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஏர்போர்ட்டில் அது போகிறாரோ அல்லது ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வராரோ தெரியல, வரும்போது திடீர்னு ஒரு பாய்பில் குறுக்க கேமராவை நீட்டி விஜய் சிஎம் ஆயிருக்காரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு உடனே திட்டுக்குன்னு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு சிரிச்சுட்டு வந்து போயிட்டாப்புல. என்ன ஒன்று, அது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. பற்றியா பொறாமை, வேற ஒன்றும் இல்லை, வகுத்தெரிச்சல். ஏன்னா நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அரசியலுக்கு வரவும் வந்துட்டு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் தலைமையில் அல்லது அவர்களுடைய அந்த ஆலோசனையின் பேரில் சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இல்லைங்க நான் மட்டும் வந்து என்னங்க பண்ணுறது, ஏன்னா இத்தனை பெரிய ஜாம்பவான்கள் பெரிய கட்சி இருக்குது, இந்த பக்கம் ஒரு பக்கம் அதிமுக, இந்த பக்கம் ஒரு பக்கம் திமுக அப்படின்ட்டு பெரிய பெரிய கட்சி இருக்கும்போது இடையில நம்ம இந்த ஒரு சினிமா பிம்பத்தை மட்டும் நடுவில் கொண்டு வந்தால் வெறும் ஒரு 15% ஓட்டு அவ்வளோ தான் வரும், அதுக்காக வேண்டி நம்ம எதுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லியிருந்தார். அதே போல் தன்னுடைய உடல் நலன் காரணமாக கூட அரசியலுக்கு வர்றது இந்த நேரத்தில் சரியாக இருக்காது, அதனால் என்னுடைய ரசிகர்கள் பாவம், இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்ட்டு பயங்கரமாக எல்லாம் ஆர்ப்பரிச்சுட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருந்தாங்க. பட் சும்மா தான் இருந்தாங்க, பெருசாக ஒன்றும் அலப்பறெல்லாம் பண்ணல. அப்படி இருக்கும்போது கூட ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தடவை சும்மா இருந்த தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இப்படி ஒரு சம்பவம் வேறு நடந்துச்சு. அது அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் சரி ரஜினிகாந்த் அவர்கள் வரமாட்டார் போலகுது அப்படின்ட்டு எல்லாம் அமைதியாகிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த ஏர்போர்ட்டில் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட அந்த கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்காமல் போனதை வச்சு எல்லாருமே என்ன பொறாம பார்த்தியா அந்த மனுஷனுக்கு, என்ன வயிற்றுச்சல் இருந்தால் ஒரு வாழ்த்துக்கள்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன, ஏற்கனவே ஒரு தடவை கூட ஏதோ ஒரு விஷயத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போனார் இல்லையா, அட்லீஸ்ட் அதையாச்சும் சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் கோவத்தில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய மனதை ரொம்ப பாதித்து விட்டது என்பதை விட அவருடைய மனநிலையை ரொம்ப பாதிச்சது போலகுது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஆடியோ லான்ச்சில் நினைக்கிறேன், ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் எதுலேயோ ஒன்றில், அதாவது ரஜினிகாந்த் அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணி யார் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த காக்கா கழுகு இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸ் கதையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதில் கூட ரஜினி அவர்கள் வந்து கழுகு காக்கா கதை சொன்னார். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் லியோ ஆடியோ லான்ச்சில் வந்து அந்த காக்கா கழுகு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவரும் இது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ரஜினி அவர்கள் வந்து சொன்னார், விஜய்க்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்குது, நான் அவரை போட்டியாளராக நினச்சா அது நான் வந்து எனக்கு அது மரியாதையாக இருக்காது, அதே மாதிரி விஜய் அவர்களும் என்ன போட்டியாளராக நினச்சா அது அவருக்கும் மரியாதை இருக்காது. எப்படி விஜய் அவர்கள் அவருக்கு அவர் தான் போட்டின்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் எனக்கும் என்னுடைய முந்தைய படங்களுக்கும் அடுத்த படங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் விளக்கம் சொல்லி ஓரளவுக்கு அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இதில் இடையில இன்னொரு பிரச்சனை என்ன புதுசாக வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தடவை தாவேகாவுடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சிறுமைப்படுத்தும்படியாக ஒரு மேடையில் பேசியிருந்தார். அந்த மேடையில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியது தவறு. இதே மாதிரி தான் பல மேடைகளில் இப்போவும் கூட போகிற போக்கில் ஆடு புழுக்க போட்டு போகிற மாதிரி நிறைய வார்த்தைகள் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய
வாயை, தன்னுடைய நாவை ஆதவர்ஜுனா அவர்கள் கட்டுப்படுத்தினாதான் அது அந்த கட்சிக்கு கண்ணியமும் மரியாதையுமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஆதவர்ஜுனா அவர்கள் பேசின அந்த வார்த்தைக்கு பதிலடியாக ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டு தன்னுடைய லெட்டர் பேடில் ஒரு தகவல் சொல்லியிருந்தாப்புல. அதில் கடைசி வரியாக பார்த்தீங்கன்னா, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்போது இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் விஜய் அவர்கள் எலெக்ஷன் வருது, போட்டியிட்டு ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. எப்படி முதலமைச்சர் ஆனார், எந்த எம்எல்ஏக்கள் எந்தெந்த பக்கத்தில் இருந்தால் வந்தாங்க, அதெல்லாம் தெரியும். இந்த கதையெல்லாம் தெரியும், அதை விட்டுருங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுலேருந்து ஒவ்வொரு விஜய் ரசிகர்களுமே சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ட்வீட்டை டேக் பண்ணி டெய்லி காலம் என்ன சொல்லுச்சு, காலம் காத்திருந்து என்ன சொல்லுச்சு அப்படின்ட்டு டேக் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரி, இது ரொம்ப நம்ம கெட்ட பேராக போகுது, ரொம்ப நம்ம பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்றதுனால ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. பத்திரிகையாளர்கள்லாம் அழைச்சி அந்த ஏர்போர்ட்டில் நடந்த அந்த விஷயத்துக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காப்புல. அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த பையன் யார் விஜய் அவர்களை பற்றி கேட்கும்போது நான் அமைதியாக போனதுக்கு எனக்கு என்னமோ பொறாமை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. எனக்கு பொறாமலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்ன போய் பொறாமை? நான் கமல் அவர்கள் ஒரு வேளை ஜெயிச்சிருந்தால் கூட பொறாமப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எந்த மீனிங்கில் அவர் சொன்னார்னா, கமலும் அவர்களும் தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே போட்டியாளர்கள். அப்படின்னும் போது கமல் முந்திக்கிட்டாப்புல அரசியலுக்கு ரஜினி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி. அப்படி கமல் அவர்கள் முந்திக்கிட்ட சமயத்தில் கமல் அவர்கள் ஒருவேளை சிஎம் ஆகியிருந்தால் அது பொறாமையாக வேணால் இருந்திருக்கலாம். பட் அப்போ கூட நான் பொறாமப்பட்டிருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது விஜயை பார்த்து நான் எதுங்க பொறாமப்பட போகிறேன்? அவர் என்னை விட எவ்வளோ ஜூனியர். நான் ஏற்கனவே ஒரு ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி, நான் அவர் மேலே பொறாமப்பட்டால் அது எனக்கு மரியாதை இருக்காது, அவர் என் மேலே பொறாமப்பட்டால் அது அவருக்கு மரியாதை இருக்காது. அதனால் எனக்கு பொறாமையெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் அப்படின்னாரு. அந்த ஆச்சரியம் கலந்த அப்படின்றதுல தான் மேட்ரே இருக்குது. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இப்படி நான் தேர்தலில் இறங்க போகிறேன், கட்சி ஆரம்பிக்க போகிறேன், போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் இல்லை, அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்கும்போது இப்போ மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தீவிர பிரச்சாரம். அதிமுகவாக இருக்கட்டும், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு அந்தளவுக்கு கடுமையான உழைப்பை போட்டிருந்தார் மனுஷன் அந்த வயசுலையும் கூட. இன்னொரு பக்கம் திமுகவும் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் ஒரு பக்கம், ஐயா ஸ்டாலின் ஒரு பக்கம், உதயநிதி அவர்கள் ஒரு பக்கம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த குடும்பமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் விஜய் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கான சரியான சூழல் அமையலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உண்மை காரணம் என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். சரியான பிரச்சாரமும் பண்ண முடியல. அதே மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் பயங்கரமாக 2 பக்கம் பவரில் இருக்குது அப்படின்போது இது எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே நினச்சாங்க. அதிமுகவாக தான் நினச்சிருக்கும், திமுகவாக தான், எல்லாருமே அதான் நினச்சிருப்பாங்க. பட் சர்ப்ரைசிங்லி, ஷாக்கிங்லி விஜய் அவர்கள் இப்போ முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போது மற்ற எல்லாருடைய மனநிலை என்னவாக இருக்குதோ அதை தான் ரஜினி அவர்களும் பதிவிடுறாரு. ஆச்சரியம் கலந்த சந்தோஷம். ஆச்சரியம் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியுது, சந்தோஷம் அப்படிங்கிறத கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் ஏற்றுக்க முடியுது. ஏன்னா ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிற மாதிரி எனக்கு பொறாமையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத முழுசாக ஏற்க முடியவில்லை. பட் இருந்தாலும் பெருந்தன்மையோடு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாருங்க எதிர்பார்த்தது? என்டிஆரை விட, எம்ஜிஆர் அவர்களை விட இந்த சிறிய வயதில் விஜய் அவர்கள் பெற்றிருக்கிற வெற்றி மிகப்பெரியது, ஆச்சரியப்படத்தக்கது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை ரஜினி அவர்கள் கொடுக்குறாரு. இது உண்மையிலேயே மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக தான் கொடுக்குறாரா, அல்லது வேற வழி இல்லை, இப்படியெல்லாம் சொன்னால் தான் நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் கொடுக்குறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் என்னவோ அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு, எப்பா என்னை திரும்ப நோண்டாதீங்கப்பா, இதுலேருந்து நான் விலகிக்கிறேன், அதனால் இந்த ஆட்டத்தில் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்குன்னு சொல்கிறத விட தாவேக தோழர்களுக்குன்னு அவன் சொல்லிக்க விரும்புகிறேன். ரைட்டு, என்னவோ முடிஞ்சு போச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு எதிராகவே அந்த கரூர் விஷயத்தில் பேசியிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்ததுன்றது அதுவும் விஜய் அவர்களுக்கு எதிராகவே பேசுவதற்காக சந்தித்திருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் மேலே பொறாமை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட சரி, ஆனால் அவருடைய அனுபவத்துக்கு, அவருடைய வயசுக்கு, அவருடைய ஸ்டார்டம்க்கு மரியாதை கொடுப்பதும்
ஒருவேளை அவர் அப்படி தவறாகவே நினச்சிருந்தாலுமே அதை இப்போ தவிர்த்து விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்பயுமே பல பேர் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில் ரஜினிகாந்த் அவர்களை வந்து டேக் பண்ணி வாடா போடான்றது மட்டும் இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி, அதே மாதிரி அவருடைய என்ன சொல்கிறது பாடி ஷேமிங், உருவக்கேலி பண்ணி அவருடைய தலையை வந்து கிண்டல் பண்ணி இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான நடவடிக்கைகளில் தாவேக தோழர்கள் ஈடுபட்டிருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் எங்களுக்கு என்னென்ன பண்ணியிருப்பாங்க ரஜினி ரசிகர்கள், எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, எவ்வளோ ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, எங்களை எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க, அப்போ பதிலுக்கு நாங்கள் கொடுக்க வேணாவா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் கொண்டு வருவீங்க. சரி, உங்கள் லாஜிக் படியாக நான் கேட்குறேன், நீங்களும் அஜித் ரசிகர்கள் அவர்களும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான தாக்குதல்கள் மாற்றி மாற்றி நடத்திக்கிட்டீங்கன்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா? அதாவது நீங்கள் வந்து அஜித் அவருடைய குடும்பத்தை, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளையை, அவர் ஒட்டுமொத்தமாக அவருடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு நீங்கள் டெத் அபியூஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அதே போல் அஜித் ரசிகர்களும் விஜய் பற்றி தப்பாக பேசியிருக்காங்களா, அவருடைய மனைவியை பேசியிருக்காங்களா அப்படின்னா பேசியிருக்காங்க. மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே ஜாம்பிஸ் மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்திருக்கிறீங்க. இதை வந்து உங்களால் மறுக்கவே முடியாது இல்லையா? அப்படி மோசமான தாக்குதல்கள், அப்படி இன்னும் சொல்லப்போனால் விட்டுருந்தா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகிற அளவுக்கு மாதிரியான தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் எலெக்ஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? அஜித் ரசிகர்களுடைய ஓட்டு தனக்கு வேணும், வந்தால் தான் நம்மளாலே ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? சடன் பல்ட்டி, நண்பர் அஜித் என்ன இருந்தாலும் நண்பர் தானே அப்படின்ட்டு அப்படியே பல்ட்டி அடித்து நண்பர் நண்பர் அப்படின்ட்டு ஆஹா ஓஹோன்னு நீங்கள் புகழ ஆரம்பிச்சிங்க இல்லையா? இதை நீங்கள் பண்ணீங்க. இது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா எல்லாருடைய ஓட்டும் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வெறும் விஜய் அவர்களுடைய, விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? அதனால் நீங்கள் பண்ணீங்க. இப்போது ரஜினிகாந்த் அவர்களே எடுத்துக்காங்க. இப்போ நீங்கள் சினிமா போட்டியில் இல்லை. இப்போது விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர், மிகப்பெரிய தமிழ்நாட்டின் உயர்ந்த பதவியில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அப்போது அவருக்கு தோழர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், அவருடைய தம்பிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சமாச்சும் மனசில் வச்சு செயல்படுங்க. இப்பயுமே பழையபடிக்கு இந்த ஃபேன் ஃபைட்டு போட்டுக்கிற அந்த சில்லறத்தனமாக இப்பயுமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது விஜய் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற, அவரை இழிவுபடுத்துகிற, அவரை அவமானப்படுத்துகிற, அவரை சிறுமைப்படுத்துகிற செயல் அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் மனசனை உணர்ந்து செய்யுங்க. என்னதான் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு சீனியர். அவருடைய பீக் டைமில் இந்த பேட்டியில் கூட கேட்குறாங்க, 2001 ஒரு வேளை நீங்கள் வந்திருந்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா கண்டிப்பாக முதலமைச்சர் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதையும் கூட சில விஜய் ரசிகர்கள் அவர்கள் கிண்டல் அடிக்கலாம். ஏன்னா புதுசாக இருக்கக்கூடிய அந்த ஜென்சி தலைமுறைக்கு வந்து தெரியாது. உண்மை என்னன்னா அந்த டைமில் 2001 அந்த படையப்பா அந்த டைம்லலாம், படையப்பா வந்த டைம்லலாம் ரஜினி அவர்களுக்கு இருந்த பீக் விஜய் அவர்களுக்கு இப்போ இருக்க பீக்கை விட அதிகம். சரிங்களா? அதான் உண்மை. நீங்கள் நம்பினாலும் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அதான் உண்மை. ஆனால் அந்த டைம் என்னமோ ரஜினி அவர்கள் தவற விட்டுட்டார், அந்த வாய்ப்பை அவர் இழந்துட்டார். காலம் தள்ளி போட்டு அந்த ஒரு பீக் டைமை அவர் இழந்துட்டார். இப்போ கடைசி டைமில் வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஸோ அது அவருடைய மிஸ். அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு வயது முதிர்ந்த ஒரு பருவம், கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் தளர்வாக இருக்கக்கூடிய ஒரு பருவம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு மனுஷன் கான்ஃபிடென்ஸாக அடுத்தடுத்த படங்களை கமிட் பண்ணி அடுத்தடுத்த படங்களில் ஆக்டிவாக நடிக்கிறதுங்கிறது, அதுவும் ஹீரோவாக நடிக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை. அது இது வரைக்கும் மற்ற ஸ்டார்ஸ் யாரும் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படின்போது அதுக்கு உண்டான மரியாதையும் அதுக்கு உண்டான மதிப்பையும் அந்த வயசுக்கு உண்டான கண்ணியத்தையும் நீங்கள் கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் உங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு முதலமைச்சருடைய தம்பிகளாக அல்லது முதலமைச்சருடைய தொண்டர்களாக இருக்கிற உங்களுக்கு அழகு. ஓகேவா? உங்களுக்கு பிடிக்காத ஒரு நடிகர் அல்லது உங்களுக்கு பிடித்த நடிகருக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய ஒரு நடிகரை நீங்கள் வந்து டெத் அபியூஸ் வரைக்கும், ஃபேமிலி அபியூஸ் வரைக்கும் நீங்கள் போனீங்க. ஆனால் ஓட்டுக்காக வேண்டி, உங்களுடைய தலைவர் ஜெயிக்க வேணுன்றதுக்காக வேண்டி அப்படியே உல்டாவை பல்ட்டி அடித்து எந்த அளவுக்கு நீங்கள் புழுக்கு வேலை பார்த்தீங்கன்றது நல்லாவே தெரியும். அப்போது உங்களுக்கு பயங்கர எதிரியாக நீங்கள் நினச்ச அஜித் அவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணும்போது, மரியாதை கொடுக்கும்போது, எல்லாவற்றையும் விட சீனியர் ரஜினிகாந்த் அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து காட்டி அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா, அதே மாதிரி உன் முன்னால் நான் டார் என் வாத்தியார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி வெறும் என் வாத்தியார் இந்த மாதிரி ரஜினி ரெஃபரன்ஸே கொடுத்து அந்த அதை பின்தொடர்ந்தே வந்தவர் தான் விஜய் அவர்கள். அப்படின்னும்போது அப்படிப்பட்ட விஜய் அவர்களுக்கே ஒரு ஐக்கானாக, விஜய் அவர்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த
ஒரு நடிகரை வந்து இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இல்லை அவரோட ஸ்டார்டம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை வந்து நீங்கள் அப்யூஸ் பண்ணுறது, அவருடைய வயதை கூட பொருட்படுத்தாமல் அவரை வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது சில்லறத்தனம், கேவலம், அசிங்கம், அவமானம். பார்த்துங்க. இதெல்லாம் யாரை, இந்த இமேஜெல்லாம் யார் பாதிக்கும் அப்படின்னா உங்களுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை தான் பாதிக்கும். போய் இப்படிப்பட்ட தற்கூரிகளை வளர்த்து வச்சுக்கிறாங்க பாடுறா, போய் இப்படிப்பட்ட வேண்டாம் அந்த மாதிரி வார்த்தைகள் மற்றவங்க யாரும் உங்கள் மேலே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா கொஞ்சமாவது மெச்சூர்டாக, கொஞ்சமாவது என்ன சொல்கிறது, கண்ணியமாக நடந்துக்க பழகுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இத்தனை நாள் எங்களை போன்றவர்கள் சமூக வலைதளங்களில் பேசி கொண்டிருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் விஜய் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வருதோ, அல்லது அவர் பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையோ, அல்லது அவர் தடுமாறுற மாதிரி ஒரு சூழ்நிலையோ வரும்போது என்றைக்குமே இது வரைக்கும் விஜய் அவர்களை நாங்கள் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர் பக்கம் தான் நின்றுருக்கோம், அவருக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கோம். மற்றவங்க விஜய் மேலே தாக்குதல் நடத்தும் போதோ, அல்லது ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் விஜய் சிக்கும் போதோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஈவன் அந்த கரூர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கூட விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்காக வேண்டி நாங்கள் எத்தனை வசைபாடுகள், எத்தனை எங்கள் மேலே துரோகி பட்டங்கள், எத்தனை எங்கள் மேலே அவதூறுகள், அபியூசஸ் எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு பக்கம் நிற்பது தான் சரி அப்படின்ட்டு அவர்கள் என்ன எப்பெல்லாம் விஜய் அவர்கள் டவுனாக இருந்தாரோ அப்போல்லாம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் குரல் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் சிஎம், முதலமைச்சர், அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. இப்போவும் விஜய் அவர்களுக்கு தான் முட்டு கொடுத்துட்டு இருக்கணும், இப்பயும் விஜய் அவர்களுக்கு தான் புகழ் பாடிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது தவறு. இதுக்கு மேலே விஜய் அவர்கள் நல்லது பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவோம், ஒரு அபாரமான ஒரு விஷயத்தை அல்லது ஒரு அருமையான விஷயத்தை செயல்படுத்துறாருன்னா வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். விஜய் அவர்கள் ஒரு தப்பு பண்ணுறாருன்னு சொன்னால் தப்புன்னு தான் சொல்லுவோம். அல்லது விஜய் அவர்களால் ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா மிகப்பெரிய தவறு அப்படின்ற விமர்சனங்கள் கட்டாயம் வரும். ஆனால் விமர்சனங்கள் எல்லாமும் நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் ஒருதலை பட்சமாக இல்லாததாகவும் தான் இருக்கும். அப்படின்னும் போது இல்லை இப்பயும் நீங்கள் எங்களுக்கு வந்து அப்படி தடவை விட்டா தான் நாங்கள்லாம் இருப்போம், இல்லை இப்பயும் எங்களுக்கு வந்து ஒரு வேளை எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆகுது, அதாவது நாங்கள் பண்ணுற தப்பால் எங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகுது அப்படின்ற சமயத்துலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு முட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா அது நடக்காது. சரிங்களா? ஒருவேளை திமுக ஏதாச்சும் விஜய் ஏதாச்சும் அட்டாக் பண்ணால் அந்த இடத்துல நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வருவோம். ஏதோ திமுக ஒரு அயோக்கிய கட்சி, திமுகவுக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லை. அதே சமயத்தில் விஜய் பண்ணுற தப்பையும் சுட்டி காட்டுவோம். இது எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்முடைய வலையுறையை நீங்கள் தொடருங்கள். அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயத்தை தொடர்ந்து பேசுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விஜய் ரசிகர்கள் அல்லது தாவேக தோழர்கள் தேவையில்லாத ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்க சமீபத்தில். அது என்ன, அது ஒரு வேலை அப்படி பண்ணால் அது எப்படி போய் முடியும், டிஎம்கே என்னென்ன மாதிரியான தப்புலாம் பண்ணுச்சு, அதே தப்பை தாவேக ரிப்பீட் பண்ணுச்சுன்னா என்ன மாதிரி விளைவுகள் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.